வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதே சமயம் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். டிஎன்டிஆர்பி வந்துட்டு 26/5/2024 நேற்று நைட்டு சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ரிசல்ட் வெளியே இருந்த போது அடுத்து இப்போ நமக்கு வந்து என்னன்னா சிவி லிஸ்ட் ரிலீஸ் சர்டிஃபிகேட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரல. நமக்கு 1 to 9 சப்ஜெக்ட் இருக்கு. நமக்கு தமிழ்ல ஆரம்பிச்சு ஜியாகிரபி வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு 9 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் அப்படிங்கிறதுலேருந்தே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த டென்டேட்டிவ் கீயும் சரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மார்க்கும் சரி, சில பேருக்கு கம்மியாக இருக்குது, சில பேருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்தும் கேட்க முடிஞ்சுது. ஸோ அதோட சிவி லிஸ்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிவி லிஸ்டோட நமக்கு பயோடேட்டா ஃபார்மும் அதான் அனெக்ஷர் 1 அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆளறி சான்றிதழ்னு சொல்லுவாங்க, சுய விவர படிவம்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, ஜியாகிரபி இது 4க்கும் தான் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த ரிசல்ட்டில் நம்ம என்ன சிவி லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்குது. நம்மளோட டெட் மார்க் இருக்கு இல்லையா, வெயிட்டேஜ் அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிஎஸ்டிஎம் நம்ம தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டுக்குள்ளதை தனி காலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப ஹையான இதாக தான் இருக்குது. எல்லாருமே மேக்ஸும் இங்கிலீஷும் ரொம்ப டஃப்னு தான் சொன்னாங்க கொஸ்டின். மேக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி எல்லாமே டஃப்னு தான் சொன்னாங்க. பட் மேக்ஸுக்கான லிஸ்ட்டை பார்க்கும்போது தர் இஸ் அ வெரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரில. பட் 150 அப்படின்னு நம்ம 150க்கு 125 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், நம்ம ரோல் நம்பர் எல்லாமே வந்துடும். ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்ல ஸ்டார்ட் ஆகி ஃபீமேலா மேலா அப்படிங்கிறது வருது, கம்யூனிட்டி வருது. ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தால் எஸ்ன்னு வந்துடுது. அடுத்து டிசபிலிட்டி இருந்தால் வருது, என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுது. அடுத்து வந்து டெட் பாஸ் இயரு, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்துடுது, ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். அடுத்து லாங்குவேஜ், எஸ்எஸ்எல்சியில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இருக்கான்னு வருது. அடுத்து வெயிட்டேஜ் மார்க்ஸ் அவார்டட், அது அதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ மார்க்ஸ் கோடு கொடுத்து வெயிட்டேஜோடு சேர்த்து அவங்க ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இது தெரியும். அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோட வெயிட்டேஜும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வெயிட்டேஜுக்கான சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சிருக்கிறோம் பட்சத்தில் இதில் பெரிய மாறுபாடு ஏற்படாது. அதனால இதில் நமக்கு அடுத்து நம்மளோட சப்ஜெக்ட் இங்கிலீஷ் வரட்டும். ஸோ இதில் வந்திருக்கவங்க 1:1.25ன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பேருக்கு 5 பேர். முன்னாடி ஒரு ஆளுக்கு 5 பேர் கூப்பிடுறாங்க. 1:5லாம் கூப்பிட்டுருக்காங்க, 1:2 கூப்பிட்டுருக்காங்க, 1:3 கூப்பிட்டுருக்காங்க. இப்போ 1:1.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு 4 பேர் தேவை. அப்படிங்கும்போது அதோட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கூப்பிடுறாங்க. ஸோ சிவி போயிட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்காம இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மனசில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1.25 அப்படிங்கிறது உங்க 4 பேர் தேவைன்னா ஒரு ஆள் மட்டும் எக்ஸ்ட்ரா கூப்பிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மேக்சிமம் சிவி லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒரு கிடைக்காம போகிறதுக்கான சூழல் இருக்கு. பட் நம்ம இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்குக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க, அதை வச்சு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் இன் டெட் அழகாக கொடுத்து அதோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப 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 ஹையாக இருக்குது. ஸோ அடுத்து யூஜிடிஆர்வி படிக்கிறவங்களும் சரி இதை ரொம்ப மனசில் வச்சுக்கணும். இப்போ வந்து பக்கத்தில் வந்து விட்டவங்களும் சரி இட் இஸ் எப்படி இதை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஹைப் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா, மேக்ஸ் ஹெவி டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டஃப், 24 கொஸ்டின்ஸ் கிட்ட கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டஃப்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் சி, இன்னும் நமக்கு டிஸ்கஷன் பண்ணாதான் இதை தெரியும். இன்னும் அனலைஸ் பண்ணுவோம். இன்னும் மித்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு கிளியர் கட் ஐடியா இருக்கும். இன்னும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி தெரியணும்னா கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.